அதில் இப்போ தீபம் அறக்கட்டளை பாலகிருஷ்ணன் ஐயா செய்கிறாரு, அவருக்கு அருள் அதிகமாக அவருடைய துணைவியாருக்கு அருள் அதிகமா என்று என்னை கேட்டினா அவங்க துணைவியாருக்கு தான் 75 மதிப்பெண். சத்தியம் இது. 25 தீபம் பாலகிருஷ்ண ஐயாவுக்கு, அவங்க துணையாருக்கு 75. ஏன்னா இன்றைக்கு தண்ணீர்களா தலைவனாக வலம் வந்து இந்த அற்புதமான ஒரு அருள் செயல்களை தீபம் பாலகிருஷ்ண ஐயா செய்கிறாருன்னா அதுக்கு யார் காரணம்? அவங்க மனைவி புஷ்பம்மா தான் காரணம் அதுக்கு. ஆமாம். இப்போ அம்மா வந்துட்டு நீ வெளியே போயிட்டு நீ உள்ளே வாயா, நீ உள்ளே வரும்போது நான் இருக்கிறேன் நான் பாரியா அப்படின்னா நீ எங்கேருந்து வெளியே போய் பணி செய்வேன்? நீ சொல்லு பார்க்கணும். இப்போ இவருடைய அறப்பணியும் அருள் பணியும் தெய்வ பணியும் இந்த சன்மார்க்க பணியும் ஐயா அவர்கள் செய்வதற்கு காரணமே அந்த அம்மையார் தான் என்பதை நான் தெரிவித்து அந்த அம்மையாருடைய திருவடியை நான் 1000 முறை தண்டனித்து வணங்கி வாழ்த்துகின்றேன். அந்த அம்மையார் அதாவது தீபத்தினுடைய அருளை பெற வழிகாட்டும் ஒரு கரங்களை விளக்கு. அருளை பெறுவதற்கு எந்த பக்கம் போகணுன்னு எவ்வளோ பேர் தடமாடிங்கிறான். அவங்கள அந்த விளக்காக போட்டு இங்கே கூப்பிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் இது செய் அருளாகும் என்பதை கலங்கரை விளக்கு என்று பொருள். அதுக்கு அந்த வேலைச்சேரியில் தீபம் அறக்கட்டளை அந்த திரு செயலை செய்கிறது. அதோடு மட்டுமல்ல, தீபம் அறக்கட்டளை ஒரு அருள் ஏஜென்சி. ஆமாம், அருளை பெறுவதுக்கு எப்போ எல்ஐசி ஏஜென்சி இருப்பான். எல்ஐசியில் நீ நேராக போய் சேர முடியாது. ஆஃபீஸில் போய் ஐயா நான் 1 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்ணுறனோடு நீ ஏஜென்சி மூலமாக தான் நீ உள்ளே வரணும்.